இடைத்தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டிருக்கிறது. விரைவில் விளக்கம் அளிக்க உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலோடு தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் சேர்த்து நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் தமிழகத்தில் 18 தொகுதிகளில் மட்டுமே தேர்தல் நடத்தப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் உள்ளிட்ட 3 தொகுதிகளுக்கு அது தொடர்பான வழக்கு இருப்பதால் அந்த தொகுதிகளை தவிர்த்து மற்ற 18 தொகுதிகளுக்கு மட்டுமே தேர்தல் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இதில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் தற்போது 3 தொகுதி இடைத்தேர்தல் குறித்து விளக்கம் அளிக்க தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கிறது. விரைவில் அவர் விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தமிழரசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசி, தமிழகத்தில் 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் குறித்து விளக்கம் அளிக்குமாறு தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கிறது. விரைவில் அளிக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி கூறப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள்? காயத்ரி, அதாவது இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி சட்டமன்ற அதாவது நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழகத்திற்கான இடைத்தேர்தலும் நடைபெறும் என அறிவித்திருந்தார். ஏப்ரல் 18ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுடன் விடுபட்டிருக்கக்கூடிய 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவித்திருந்தார். குறிப்பாக 21 தொகுதிகள் காலியாக இருக்கக்கூடிய சூழலில் அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் அந்த இடைத்தேர்தல் அவர் அறிக்கவில்லை. அதற்கு காரணம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு காரணமாக அந்த தொகுதிகளுக்கு அவர் தேர்தலை அறிவிக்கவில்லை. இந்த சூழலில் சரவணன் அவர் தொடர்ந்திருந்த வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார். மேலும் பல்வேறு கட்சியினரும் இந்த 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை ரத்து செய்திருப்பது என்பது உள்நோக்கம் நிறைந்தது எனவும் தெரிவித்திருக்கின்றனர். அந்த 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தனர். இந்த சூழலில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திடம் அந்த 3 தொகுதிகள் தொடர்பான தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்கள், அங்கிருக்கக்கூடிய சூழல் குறித்து ஒரு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க மாநில தலைமை தேர்தல் ஆணையரிடம் கேட்டிருப்பதாக சற்று நேரத்திற்கு முன்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். காயத்ரி, தமிழரசி, இந்த தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் பொழுதே தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அந்த 3 தொகுதிகளிலுமே தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கிறது, அதனால் அதை தவிர்த்து 18 தொகுதிகளுக்கு நடத்தப்படும் என்று கூறியிருந்தார். அந்த விளக்கம் சொல்லப்படும் பட்சத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? காயத்ரி, அதாவது இந்த 3 தொகுதிகளிலும் வழக்கு நிலுவையில் இருந்ததன் காரணமாக இந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிக்கவில்லை. இருப்பினும் கூட இந்த 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்று பல்வேறு கட்சியினர் வலியுறுத்தினர். குறிப்பாக இந்த சூழலில் தான் தற்போது அதாவது அனைத்து தரப்பிலும் இருந்து இந்த தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்ற அழுத்தமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இதற்கான வழக்கு தொடர்ந்த வழக்குகளும் என்பதும் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தற்போது இது அதாவது இந்த 3 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அங்கிருக்கக்கூடிய சூழல் என்ன, அதற்கான தயார் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்த ஒரு விளக்கமான அறிக்கையை தற்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மாநில தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கேட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் ஆகிய 3 தொகுதி இடைத்தேர்தல்கள் குறித்து விளக்கம் அளிக்குமாறு தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கிறது. இதற்கு விரைவில் விளக்கம் அளிக்கப்பட இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி தமிழரசி.